அழகே அழகு சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ரேவதி நம்ம மதிக்கிட்ட எல்லா விஷயம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதனால் கோவப்பட்டு ரேவதியை கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மதி இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே லக்ஷ்மி இருந்துட்டு எங்கே போயிட்டு வர, வீட்டில் எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போகணுன்னு உங்கள் வீட்டில் கற்றுக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னாச்சு, அங்கே போய் சண்டை போட்டியா? ஆமாம், சண்டை போட்டேன், கோமா பேசினேன், கத்துனேன், என் வேலை எப்படி பறிச்சிங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் அப்படி தான் பறிப்பேன்னு அவர் திமிரை என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் நான் அவர்கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேன். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே நான் வேலை தேடி காட்டுறேன், என்னால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாக்கியராஜ் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து ரேவதியோட ஞாபகமாகவே இருக்குது. ரேவதிக்கு கால் பண்ணி கேட்குறாரு, நீ எப்படி இருக்க, உன் ஞாபகமாகவே இருக்குது, உனக்கு எது தப்பாக நடக்குதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு ரொம்பவே அழுகையாக வருது. அதுக்கு அடுத்ததாக என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மனசு கேட்காம நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே ரேவதியோட கன்னத்தில் நம்ம தங்கராஜ் அடித்ததை அப்படியே பதிஞ்சிருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்கியராஜ்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியராஜும் நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.